நான்டா. என்ன பண்றேன்னு தெரியலையா? டேய், என் கூட சேர்ந்து உன்னை எழுப்ப கூடாதுன்னு பார்த்தேன், நீயே வந்துட்ட. வா வா, என் கூட சேர்ந்து நீயும் யோகா பண்ணு. இப்படியே கையை காலை தூக்கி, இப்படி காலை தூக்கி மேலே வை, கையை தூக்கி கீழே வை. என்னமா பண்றானே? நான் மாம்சே பாத்து பாத்து எங்கடா முஷின் ஊந்துற போற மாம்சு. அம்மாடி இரு நான் சொல்றதே கேட்க மாட்டறா. இந்த டிஸ்கோ. டேய் நில்றா, கையில மாட்டனே தானே முஞ்சா வந்து என்ன புறா பாவோ. என்ன இது மாம்சே? இது யாரு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா மாம்சே, என்ன இது? பின்னாடி ஒருத்தருங்க, முன்னாடி ஒருத்தருங்க. ஆத்தாடி, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எப்பறா இத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல? இங்க ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு, இங்க ஒரு ஆளு. அம்மா, இங்க ரெண்டு பேரா? டேய், யாரா நீங்க எங்க வீட்டுல? அம்மா, எனக்கு ஏதோ மண்டை குழம்பி. டேய், இங்க ஒருத்தன். எங்க இருந்துடா வந்துறீங்களா? மாம்சே, என் பின்னாடி வராத, எனக்கு பயமாகுது. அம்மா, இவனுங்களா யாருன்னு தெரியலையே. வீட்டுல வந்துறானுங்க. யாரா நீங்களா? டேய், என்னடா பாக்குற இடத்துல ஒரு ஆளா இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க, யார் நீங்க? யாரா? டேய் சின்சானே, யாருன்னு கேக்குற? நான் தான்டா. நீங்க இருக்கறனா? அப்ப இங்க படுத்துன காலாட்டினுங்கறானே, இவன் யாரு? டேய், யாரா நீ? கடல் கன்னி மாதிரி படுத்துனுங்கற, நீ யாரா? டேய் சின்சானே, நான் யாரா? நான் தான்டா பிராங்க்லின். என்னடா யாருன்னு கேக்குற? அப்ப இங்க சமைச்சிட்டு இருக்கானே, இவன் யாரு? ஏய், யாரா நீங்க? எனக்கு மண்டை வலிக்குது. உண்மையை சொல்லுடா, யாரா நீங்க? கறி வெந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எத்தலடா சின்சானே. போய் தட்டு எடுத்துட்டு வா, ஓடு. தட்டை எடுத்துன்னு வரவா? எப்படி இத்தனை பேர் வீட்டுல ஒரே மாதிரி இருக்கான்னு தெரியாம நானே குழம்பு போயிருக்கிறேன். இங்க ஒருத்தன், என்னடா தண்ணி உள்ள உனக்கு ஆட்டம்? பாருங்களா, தண்ணி உள்ள ஆட்டத்தை போடுறத. ஏய் மாம்சே, நான் என்ன மாட்டியா? உண்மையை சொல்லுங்கடா, யார் யா மாம்சே? டேய் சின்சானே, என் கூட சேர்ந்து நீயும் டான்ஸ் ஆடு. வா, என் கூட சேர்ந்து ஸ்டெப் போடு. அம்முக்கு டுமுக்கு, அம்மாள் டுமால் டுமுகுடாப்பா. ரசத்தி ஏ ரசத்தி. ஒருத்தன் நடனா படுத்துன்னு கால் ஆடுறான், இன்னொருத்தன் நடனா டான்ஸ் ஆடுறான், இன்னொருத்தன் நடனா காத்தடிக்கிறான். இதோ பாருங்களா, காத்தடிக்கிறவன். ஏய், நீ உண்மையான மாம்சா? மாம்சே, உண்மையா ஒத்துக்கோ, யாரு உண்மையான ஆளுன்னு? காத்தடிக்குது ஓரமா போட. டேய், காத்தடிச்சிட்டு இருக்கல, ஓரம் போ. காத்தடிக்குது காத்து கீழே. மேலே எங்க ரெண்டு பேர் எங்க தோர்கானுங்க. மாம்சே, நீங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுகிறீங்க? யார் இதுல உண்மையான ஆளு? தூக்கு, உன்னால முடியும். விடாத, தூக்கு. அப்படிதான். ஒண்ணு விடு, இப்படி போட்டாதான் ஷோல்டர் நல்லா இதுவாகும். ரெண்டு இல்ல முத பைய பெருசாகுவோம். பைசப்ஸ பெருசாகணும் தான் டிஷர்ட் போடும்போது நல்லா பல்கா தெரியும். இத போடுவோம் ஃபர்ஸ்ட். அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். இதுல யாரு உண்மையான ஆளுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? முதல்ல இவனுங்க எப்படி வீடியோல வந்தானுங்க? டேய், டீ போட்டுங்கறான் பாருங்க. இங்க ஒருத்தன் டீ போடுறான், இங்க ஒருத்தன் டிவி பார்த்துனுங்கறான். யார் தான்டா உண்மையான ஆளு? சொல்லுங்கடா. மாம்சே, எல்லாரும் ஒண்ணா வந்துட்டீங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்களடா. யாரா உண்மையான பிராங்க்லின்? இங்க பாறா, இங்க தோ. ஏய், நான் தான்டா சின்சான். நான்டா. அட, இங்க பாறா. அங்க பார்க்காத, நேரா பார்க்காத, ஸ்ட்ரைட் சைடா பாறா. இங்க தோ நிக்கறேன் பாறா. நான் தான். தோ இங்க தெரியனா, நான் தான் உண்மையான பிராங்க்லின். இது சரிப்பட்டு வராதே. வாங்க உங்க எல்லாருக்கும் மொத்தமா இருக்குது. மொத்த பேரையும் கூட்டி போய் தனித்தனியா வச்சு क्वेश्चन கேட்டு உங்களெல்லாம் இருடா, கேக்குற கேள்விக்கு தப்பா மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப இருக்குது. வாங்கடா, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கடா. பாடி சோடாஸ் வாங்கடா. டேய், கேட்டு வாங்கடா. எல்லாரும் ரெடியா இருங்க. இப்போ நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொன்னா தப்பிச்சிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி வாங்கிட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் உன்னை அடிக்கடி நான் சொல்லி கூப்பிடுவேன். கரெக்டா சொல்லணும். தப்பா சொன்னா நீ பொய்யான ஆளு. பிராங்க்லின், என்ன பாரு, என்ன பார்த்தா நீ கரெக்டா சொல்லிடுவ. என்ன பார்த்து நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன கூப்பிடுவேனா? நான் ஒரே நிமிஷம் யோசிச்சு சொல்றேன். கரெக்டா சொல்லணும்னா இதுவா இருக்குமா? அது இல்ல பைத்தியக்காரன். எஸ், யூ ஆர் தப்பு. பைத்தியக்காரன் இல்லடா, நான் என்ன பண்ண மாட்டியா? அப்படிதான் சொல்லி கூப்பிடுவேன். நீ ஃபேக். நான் கீழ உண்டேன்.
அப்ப நான் கேட்க போற கேள்வியை கரெக்டா சொன்னா நீ கரெக்டானாலே, தப்பா சொல்றியா கரெக்டா சொல்றேன்றது நீ சொல்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் சொல்றத பண்ணு. போயிட்டு மாடு பாத்துக்கறல, மாடு பாத்துருக்கனாவா? நான்லாம் ஒரு பக்கெட் மட்டும் கொடு, செண்பகமேன் பால் கறந்து டீயை போட்டு குடிச்சிட்டு வந்துருவேன். நீ எதனா பண்ணு, அதெல்லாம் இப்ப கேள்வி இல்ல. நான் சொல்ல போறது என்னன்னா, மாடு எப்படி பண்ணும். நீ மாடு மாதிரி பண்ற. மாடு மாரி பண்ணவா? மாடு மாரி எப்படி பண்றது? மாடு முட்டி தூக்கிடுவேன். சரி இருந்தாலும் பண்றேன், சின்ன பையன் கேக்குறேன்ட்டு பண்றேன். ரெடியா போடுறா? மாடு முட்டி தூக்கிடும். கரெக்டா இருக்கா? மாடு மாதிரி பண்றது கரெக்டா இருக்குது. ஆனா மாம்ஸ் இப்படி பண்ண மாட்டான். அதனால தான் உன்னை பண்ண சொன்னேன். நீ இப்படி பண்றதுக்கு நான் கேட்டதா இருந்தா நான் மாம்ஸ் கிட்ட கேட்டிருந்தா மாம்ஸ் என் மாட்டே புல்ந்திருப்பான். நீ மாம்ஸே கிடையாது. போடா டூம்ஸ். ஏய் இங்க பாரா ஜம்பா. உனக்கான கேள்வி என்னன்னா, இந்த இருக்கான்ல என் பக்கத்துல டாமி, இவன் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு சுசு கக்கா போவான்? ஆப்ஷன் ஏ 1 வாட்டி, ஆப்ஷன் பி 10 வாட்டி, ஆப்ஷன் சி 15 வாட்டி, ஆப்ஷன் டி கணக்கே இல்ல. இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் எப்படி சொல்றது? இவன் எத்தனை வாட்டி அதை உட்காந்து எவனா பார்த்துட்டாடா இருக்க முடியும்? இதெல்லாம் நான் கணக்கு பண்ணது இல்லையாடா. ஏய் டாமி, நீ என்ன பண்ணு, நீ என் கூட வா, ஒரு நாள் இரு, எத்தனை நாள் போறேன்ட்டு பார்த்துட்டு வேணா சொல்றேன். இல்ல கரெக்டா சொல்லி ஆகணும். எத்தனை வாட்டி போவான்? அவன் போறது எனக்கு எப்படி அது? சரி ஏதாவது சொல்லி விடுவான். 10 வாட்டி. ஐ கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஃபேக், நீயும் கிடையாது. பாப்பா உண்மையான ஃப்ரெண்ட் நீயும் கிடையாது. இவன் போறத வாரது ஒரு வண்டியை வைக்கணும், அதுக்கு கணக்கே கிடையாது. டேய் டாமி, இந்த தடவை நீ கண்டுபிடுறா. இவன் கரெக்டானாலா தப்பானாலான்னு நீயே கண்டுபிடி. உன்கிட்ட விட்டுறேன். இன்சான் நான் கண்டுபிடிக்கவா? இரு இவனை மோந்து பார்த்தாலே தெரியும் இவன் உண்மையா பொய்யான்ட்டு. இவன் மேல என்ன கெட்ட நாத்த அடிக்குது. இவனை கண்டுபிடிக்க முடியல. இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறான். இது என்னாலே கண்டுபிடி. என் மூக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. நீயே ஏதாச்சும் கண்டுபிடி. என்னால இவனை கண்டுபிடிக்க முடியல. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? உனக்கா? உனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, நாய் பிஸ்கெட். நாய் பிசி கேட்டா? இல்ல நீயும் இல்ல. நீ உண்மையான ஆளு கிடையாது. நீயும் போ. நீயும் கிடையாது, போ. இது நாய் தானா? இல்ல எல்லாரும் போலியான பிராங்க்லினா இருக்கானுங்க. யார் தான் உண்மையா இருக்கறான்னு தெரியலையே. இவனை கேப்போம். நீ சொல்றா. டேய் என் பக்கத்துல இருக்கானே, அவனை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? இவனை வந்து நாயின்னு கூப்பிடுவோம். நாய். ஏய் நீயும் ஃபேக். பாப்பா என் கண்ணு முன்னாடி நிக்காத. நீயும் போலி தான், ஏமாத்துக்காரா. போடா மோசக்காரா. நாயின்னு கூப்பிடுவானா? நாய் பின்ன நாயின்னு கூப்பிடாம பேய் நான் கூப்பிடுவாங்க. இதுக்கு பேரு ஜோக்கா? இதோட நான் கேள்வி கேட்கவா? இரு நானே கேட்டுக்கிறேன். இப்போ உனக்கான கேள்வி என்னன்னா, நான் உன்னை இரான்னு கூப்பிடுவேன். நீ வந்து என்னைய மாம்ஸ்னு கூப்பிடுவ. எப்படி? கரெக்டா இருந்தா போறட்டா வரட்டா? இவ்வளவு நேரம் நம்ம பேசுறத வச்சு இவன் சொல்லிருப்பானா இல்ல உண்மையிலேயே கரெக்டா தான் சொல்றானா? சந்தேகமா இருக்குதே. ஏன்டா அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி விடு, நான் போயிட்டு நேரா தண்ணியில குதிச்சிடுறேன். நீ போயிட்டு வேற யாரா செக் பண்ணிக்கோ. நான் உன் நம்பல. நீ என்ன, நான் போய் தண்ணியில குதிக்கிறேன். போ ஏய் மாம்சே, போகாத நில்லு, சொல்றத கேளு. தண்ணில குதிக்க. நில்லு நான் நம்பறேன். உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன். போகாத, தண்ணில குதிக்காத, சொல்றத கேளு. நம்பலல்ல? இரு. ஏய் ஏன்டா இடிக்கிற? நான் போய் தண்ணியில குதிக்கிறேன். போ. சும்மா சொன்னேன், தண்ணிலாம் குதிக்க போல. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். டேய் ஒண்ணு கிடைக்க போறேன்டா. எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டு அடுத்து என்ன கேள்வி கேட்கறதுனே ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி உன்னாண்ட நான் அடுத்து கேட்க போறது. எனக்கு எத்தனை வயசு ஆகுது கரெக்டா சொல்லு பாப்பா. உனக்காடா? உனக்கு வந்து இப்போ ஆள் இருக்கிற சைஸுக்கு உனக்கு வந்து ஒரு 7 வயசு. போய் தண்ணி உள்ள விழு. போ நீயே போய் தண்ணி உள்ள ஊந்துரு. இல்ல நான் உன் கைத்த பிடிச்சி தூக்கி போட்டுருவேன். போ நேரா போய் தண்ணில குதிக்கிறேன். இப்ப வா. எனக்கு 7 வயசு ஆகுது. 7 5 வயசு குழந்தை நானு. வா. ஏய் நிக்காத, நேரா வா. அப்படிதான் நேரா குதி. அவ்வளவுதான். போயிட்டு வாங்க டாடா. உனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ற? என் மாம்ஸ் சக்திசாலின்னு எனக்கு தெரியும். அவன் கொஞ்சம் சும்மாவே கொஞ்சம் கோளாறு. அதனால இந்த 2 கோளாறுல எது அந்த கோளாறுன்னு கண்டுபிடிக்க நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க போறீங்க. அடிச்சு நீங்க தூக்குறேன். வாடா, நீ என்னன்னு பாத்துருவோம். இன்னைக்கு சண்டை. இங்க இருந்து சண்டை போறது கிடையாது. வாங்க டிங் டிங்னு மணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் அடிச்சுக்கணும். ஓடி வாங்க. ஏய் டாமி வா. சண்டை போடலாம். அடிச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு ஆள் மட்டும். 2 பேர்ல யாரு? நான் இது மாம்சே. ஒரே அடி தான் அடிச்சான், கீழே விட்டான். இப்ப தெரியுதா யாரு ஒரிஜினல்ன்ட்டு? ஒரே அடிதான் கீழே விட்டான். பார்த்தல? ஒரே அடியிலே கீழே விட்டான். குப்புறாக பட்டுனா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு யாருன்னு கன்ஃபார்ம் பண்ற வேண்டியதான். பட்டுனா
ஊடின்னு வாங்கிக்கணும். ஏய் நீ அட்ரி செல்லம். இன்னும் 3 பேர் தான் இருக்கறாங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நான் எப்ப பிறந்தேன்? குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே குழந்தை இருக்கும்போது தான் பிறப்பாங்க. நான் எப்ப பிறந்தேன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்லு. அது வந்து இப்படி டக்குன்னு ஆகஸ்ட் 25 2024 ஞாயிற்றுக்கிழமை. ஏன் சனிக்கிழமை பிறந்தேன் வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னு சொல்லலாம். நீ கிளம்பு, தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிக்காத. தம்பி போங்கப்பா போங்க, தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிக்காத. போய் தண்ணியில குச்சிரு. நீயா போ போ, தண்ணியில குதி போ. உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். இவ்ளோ பேரை கண்டுபிடிச்சி கடைசியா நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. உங்க 2 பேர்ல இருந்து செலக்ட் பண்ண போறதுக்கு நான் கேட்க போற क्वेश्चन ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். மூளைய நல்லா கசக்கி பிழிஞ்சி கரெக்டான பதிலா சொல்லுங்க. நீ ஒரு நாளைக்கு எத்தனை Dress போடுவ? நானா தூங்குறப்ப ஒரு மாதிரி போடுவேன், அப்புறம் நான் வெளியே எங்கனா போனா அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு போவேன். நான் எப்பவுமே பனின்னு ஏதோ இந்த முக்கா ட்ரவுசரோட சுத்துவேன். இதான் என்னோட காஸ்டியூம். கண்டுபிடிச்சிட்டேன் மாம்சே, நீ தான் வெற்றி. நீ குளிக்கவே மாட்ட, அப்புறம் எங்க இந்த Dress மாத்துதே? கரெக்டா கெஸ் பண்ண பாத்தியா? இவன் தான் மோசக்காரன், நீ டூப்ளிகேட். யார ஏமாத்த பாக்குறேன்? ஏய் மோசக்காரா! மாம்சே, அந்த டூப்ளிகேட்டை விடாத, அவனை அடிச்சு பொளந்துரு. அடி ரெடியில காது கொயின போது பொறுப்பு அவனுக்கு. அவ்வளவுதான், அவன் எந்திரிக்க மாட்டான். வேலை முடிஞ்சுது. அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டேன் மாம்சே, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். டாமி அங்க பாரு. ஏய் டாமி, தொட்டதுக்கே கீழே விழுற. நம்ம நடிக்கிறான் பாரு இவன். அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா?